ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வரன் பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு வேளாள கவுண்டரில் இருக்கக்கூடிய வசதியான ஆண்கள் வரன்களை பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் விஜய் சங்கர். படிப்பு எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு பிஇஜிஎஸ் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. மாத வருமானம் 2 லட்சம். பிறந்த தேதி 7/9/1985. பிறந்த நேரம் 1:21 PM. ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி. இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பேர் தனபாண்டி, தாயின் பேர் விஜயராணி. கொங்கு வேளாள கவுண்டரில் வணக்கன் கொடுத்த சேர்ந்தவங்க. முகவரி பெரிய தாராபுரம். சொத்து பார்த்திங்கன்னா 10 ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்து ஒர்க்கில் இருக்க பொண்ணாக எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பசுபதி. இவங்க பிஇ மெக்கானிக் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. மாத வருமானம் 4,50,000. பிறந்த தேதி 13/3/1998. பிறந்த நேரம் 5 AM. ராசி சிம்மம், நட்சத்திரம் பூரம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட போனவங்க சகோதரர் ஒருத்தர். தந்தை பேர் தங்கவேல், தாயின் பேர் ராஜாமணி. கொங்கு வேளாள கவுண்டரில் முழுக்காதன் கொடுத்த சேர்ந்தவங்க. முகவரி கோயம்புத்தூர். சொத்து பார்த்திங்கன்னா மொத்தம் 15 கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு என் டிகிரி படித்த பொண்ணாக எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் துரைசாமி. படிப்பு பிஏ முடிச்சு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. மாத வருமானம் 1 லட்சம். பிறந்த தேதி 22/11/1984. பிறந்த நேரம் 5 AM. ராசி துலாம், நட்சத்திரம் விஷாகம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. தந்தை பேர் பழனிசாமி, தாயின் பேர் ஜோதிமணி. கொங்கு வேளாள கவுண்டரில் கீரை கொடுத்த சேர்ந்தவங்க. முகவரி செங்கப்பள்ளி. சொத்து பார்த்திங்கன்னா 7 ஏக்கர் பூமி இருக்குது. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மொத்த சொத்து மதிப்பு 20 கோடி. எதிர்பார்ப்பு படித்து ஒர்க்கில் இருக்க போனால் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பரமசிவம். படிப்பு பிஇ முடிச்சுட்டு செல்ஃப் எம்ப்ளாயர் இருக்கார். மாத வருமானம் 35,000. பிறந்த தேதி 5/5/1990. பிறந்த நேரம் 11:15 AM. ராசி கன்னி, நட்சத்திரம் உத்திரம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பேர் செல்வராஜ், தாயின் பேர் செல்வி. கொங்கு வேளாள கவுண்டரில் தூரன் கொடுத்த சேர்ந்தவங்க. முகவரி கோயம்புத்தூர். சொத்து பார்த்திங்கன்னா 10 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாடகை ஒரு 55,000 வந்துட்டுருக்குது. மொத்த சொத்து மதிப்பு 20 கோடி. எதிர்பார்ப்பு கொஞ்சம் ஈக்குவல் ஸ்டேட்டஸ்லேயும் நல்லா படித்த பொண்ணாக எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் வடிவரசன். படிப்பு பிஇ முடிச்சுட்டு கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. மாத வருமானம் 30,000. பிறந்த தேதி 6/10/1993. பிறந்த நேரம் 7:13 PM. ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி. இவங்களுக்கு ராகு கேது செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. தந்தை பேர் சோமசுந்தரம், தாயின் பேர் நீலாம்மாள். கொங்கு வேளாள கவுண்டரில் முழுக்காதன் கொடுத்து சேர்ந்தவங்க. முகவரி காங்கேயம். சொத்து பார்த்திங்கன்னா 10 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்து ஒர்க்கில் இருக்க பொண்ணை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் மாணிக்க வாசகம். படிப்பு டிசிஇ முடிச்சுட்டு ஃபைனான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 3/3/1992. பிறந்த நேரம் 2:52 PM. ராசி கும்பம், நட்சத்திரம் அவிட்டம் 4ஆம் பாதம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பேர் பரமசிவம், தாயின் பேர் கௌசல்யா. கொங்கு வேளாள கவுண்டரில் சாத்தந்தை கொடுத்து சேர்ந்தவங்க. முகவரி பெருந்துறை. சொத்துன்னு பார்த்திங்கன்னா வாடகை ஒரு 2 லட்சம் வந்துட்டு இருக்குது. மொத்த சொத்துமே 15 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பொண்ணை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ரஞ்சித். படிப்பு எம்இ முடிச்சுட்டு மெர்கண்டைசராக ஒர்க் பண்ணுறாரு. மாத வருமானம் 40,000. பிறந்த தேதி 25/1/1992. பிறந்த நேரம் 4:22 PM. ராசி கன்னி, நட்சத்திரம் சித்திரை 1ஆம் பாதம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பேர் கிருஷ்ணமூர்த்தி, தாயின் பேர் லீலாவதி. கொங்கு வேளாள கவுண்டரில் பொருள் தந்த கொடுத்த சேர்ந்தவங்க. முகவரி சென்னிமலை. சொத்துன்னு பார்த்திங்கன்னா 4 ஏக்கர் தோட்டம் இருக்குது. வாடகை ஒரு 50,000 வந்துட்டு இருக்குது. சொத்து மதிப்பு 10 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்த பொண்ணாக எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கார்த்திக். படிப்பு பிஇ எம்பிஏ முடிச்சு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. மாத வருமானம் 1.5 லட்சம். பிறந்த தேதி 23/9/1992. பிறந்த நேரம் 1:10 PM. ராசி கடகம், நட்சத்திரம் ஆயில்யம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க ஒரே பையன் தான். தந்தை பேர் கோபால், தாயின் பேர் மாலதி. கொங்கு வேளாள கவுண்டரில் அந்துவன் குலத்தை சேர்ந்தவங்க. முகவரி கோயம்புத்தூர். சொத்துன்னு பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்குது. 22 ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்த பொண்ணாக எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சொக்கலிங்கம். படிப்பு பிஃபார்ம் முடிச்சுட்டு கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 14/12/1977. பிறந்த நேரம் 10:52 PM. ராசி மகரம், நட்சத்திரம் அவிட்டம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பேர் சின்னசாமி, தாயின் பேர் தங்கம்மாள். கொங்கு வேளாள கவுண்டரில் கண்ணன் கொடுத்த சேர்ந்தவங்க. முகவரி திருச்செங்கோடு. சொத்து விவரம் பார்த்திங்கன்னா 16 ஏக்கர் தோட்டம் இருக்குது. மொத்த சொத்து மதிப்பு 20 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்த பொண்ணை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் குழந்தைவேல். படிப்பு எம்இ பிஹெச்டி முடிச்சுட்டு கொங்கு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. மாத வருமானம் 1 லட்சம். பிறந்த தேதி 16/11/1992. பிறந்த நேரம் 4:17 PM. ராசி கடகம், நட்சத்திரம் ஆயில்யம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க, மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பேர் பொன்னுச்சாமி, தாயின் பேர் சாந்தி. கொங்கு வேளாள கவுண்டரில் முழுக்காதன் கொடுத்து சேர்ந்தவங்க. முகவரி பெருந்துறை. சொத்து பார்த்திங்கன்னா 6 ஏக்கர் பூமி இருக்குது. சைட் பூமி இருக்குது. மொத்த சொத்து மதிப்பு 20 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்த பொண்ணாக எதிர்பார்க்குறாங்க.
இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும். நன்றி.